Hello guys, welcome to Trisha Mathematics. I am Trisha. இன்னைக்கு நம்ம பயோசுவாலஜி இன்னைக்கு பார்க்கலாம். Chapter 1 The Living World. Living World இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டரோட அவுட்லைன் என்னென்ன படிப்போம்னு பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட், என்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ், அதுதான் டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட் அந்த டாபிக் பார்ப்போம். அண்ட் நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷனோட நீட்ஸ் என்னென்னு பார்ப்போம். அண்ட் டாக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ், டாக்ஸானமினா என்ன, சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது ப்ரீஃபாக பார்ப்போம். அண்ட் 3 domains of life, லைஃபோட டொமைன்ஸ், 3 domains of life, லைஃபோட 3 domains என்ன, அதாவது மெயின் திங்ஸ், அந்த மாதிரி 3 இது இருக்குது, 3 domains of life, அதை நம்ம பார்ப்போம். அண்ட் டாக்ஸானமிக்கல் ஹையரார்கி பார்ப்போம். அண்ட் நோமென்கிளேச்சர் பார்ப்போம். நோமென்கிளேச்சர்னால் வேறு இதில் நேமிங் எப்படி பண்ணுறது, அதுதான் நோமென்கிளேச்சர், அதை பார்ப்போம். அண்ட் கான்செப்ட் ஆஃப் ஸ்பீஷீஸோட கான்செப்ட் பார்ப்போம். அண்ட் டூல்ஸ் ஃபார் ஸ்டடி ஆஃப் டாக்ஸானமி படிக்கிறதுக்கான டூல்ஸ் என்னென்ன இருக்குன்னு அதை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுவோம். இதெல்லாம் தான் சாப்டரோட அவுட்லைன். லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்லேயும் அதே தான் கொடுத்துருக்காங்க. லேர்ன்ஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த லிவிங் வேர்ல்ட் அண்ட் இட்ஸ் டைவர்சிட்டி, அண்டர்ஸ்டாண்ட் த நீட்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் நீட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கு, அண்ட் கிரியேட்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் இன் சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டாக்ஸானமி ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், அண்ட் know the key rules of nomenclature and their use. nomenclatureோட key rules-உம் and அதோட யூஸும் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் all living forms coexist with each other. ஒவ்வொரு லிவிங் ஃபார்ம்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதை ஈச் அதரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. there are about 8.7 million species of organism have been estimated to exist on earth. மொத்தமாக பார்த்திங்கன்னா there are 8.7 million species of organism. எர்த்தில் எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்பீஷீஸ் ஆஃப் ஆர்கானிசம் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 8.7 million of species of organisms எர்த்தில் இருக்குது. அண்ட் ஸ்டடி ரிப்போர்ட் ஒரு ஸ்டடி ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 86% ஸ்பீஷீஸ் லேண்ட்லேயும் அண்ட் 91 ஸ்பீஷீஸ் சீலையும் டிஸ்கவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் த்ரூ ஹியூமன்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் த டாப் மோஸ்ட் பொசிஷன். ஹியூமன்ஸ் என்னென்னா டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருந்தாலும், ஹையரார்க்கியில் டாப் மோஸ்ட் பொசிஷனில் இருந்தாலும் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஹியூமன்ஸ், அதாவது த்ரூ ஹியூமன்ஸ் ஆர் பிளேஸ்ட் இன் த டாப் மோஸ்ட் பொசிஷன் ஆன் தி ஹையரார்க்கி, தே ஹாவ் டு டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் ஃபுட். ஹியூமன்ஸ் டாப் மோஸ்ட் பொசிஷன் இருந்தாலும் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸை ஃபுட்டுக்காக டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அண்ட் அனிமல்ஸ் ஆர் ஆல்சோ யூஸ்ட் அஸ் சோர்ஸ் ஆஃப் லேபரிங் இன் ஃபார்மிங் as pets and for the economic benefits. அனிமல்ஸ் என்னென்ன சோர்ஸுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா லேபரிங்க்கு, ஃபார்மிங்க்கு யூஸ் ஆகுது, அண்ட் பெட்ஸாக கூட யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் எக்கனாமிக் பொருளாதார பெனிஃபிட்ஸுக்காகவும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்டர்ஸ்டாண்டிங் அனிமல்ஸ் அண்ட் த யூனிக் கேரக்டர், ஹேபிட்டட்ஸ், பிஹேவியர் அண்ட் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அனிமல்ஸோட யூனிக்கான கேரக்டர்ஸை நம்ம பார்த்திங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அது ஹேபிட்டேட்ஸ், பிஹேவியர், அதோட பிஹேவியர் அண்ட் எவல்யூட்டரி ரிலேஷன்ஷிப் இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. திஸ் சாப்டர் டீல்ஸ் வித் டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட், நீட்ஸ் ஃபார் கிளாசிஃபிகேஷன், டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், அண்ட் taxonomical hierarchy, nomenclature and tools for studying taxonomy. இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட், டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்ட். Diversity in the living world. Earth has a numerous habitat with a wide range of living organisms inhabiting them. இப்போ எர்த்தில் பார்த்தீங்க நியூமரஸான ஹேபிட்டேட், நிறைய ஹேபிட்டேட்ஸ் இருக்குது லிவிங் ஆர்கானிசம். அண்ட் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் ப்ரெசென்ட் இன் ஆல்மோஸ்ட் ஆல் தி பிளேசஸ். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் மோஸ்ட்டாக எல்லா பிளேசஸ்லேயும் இருக்கும். அதாவது ஐஸ்கேப்ஸ்லேருந்து, போலார் ஐஸ்கேப்ஸ்லேருந்து ஹாட் ஸ்ப்ரிங்ஸான அந்த வெல்கனிக் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் இந்த இடத்துலையும் இருக்கும். அண்ட் ஷாலோ லங்கூன்ஸ் டீப்பஸ்ட் ஓஷன் வரைக்கும், அதாவது லங்கூன்ஸ்னால் வேறு எதுனா சால்ட்டி லேக்ஸ்லேருந்து டீப்பஸ்ட் ஓஷன் வரைக்கும் கூட பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குது. And from tropical rainforest to dry and parched desert. Tropical rainforestலிருந்து and dry desert, parched desert, dry and parched desertல வரைக்கும் பார்த்தீங்கன்னா plants and animals இருக்குது. There are a variety of species that have been adapted successfully to live in the diverse ecosystem. Variety of species இருக்குது, அதை தானே அடாப்ட் பண்ணிக்குது. இப்போ டைவர்ஸ் ஈகோசிஸ்டத்தில் லிவ் பண்ணுறதுக்கு அதை பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்கிறதுலேயே அதுதான் அடாப்ட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. சூழ்நிலைக்கு ஏற்ப அது வாழ தொடங்கிடுது. ஓகே, இப்போ நம்ம ஈகோசிஸ்டம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஈகோசிஸ்டம்ங்கிறது வேறு எதுவும் இல்லை, இட்ஸ் அ கம்யூனிட்டி ஆஃப் பயோட்டிக் அண்ட் ஏபயோட்டிக், அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க, ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் அண்ட் த இன்டர் ரிலேஷன்ஷிப். ஈகோசிஸ்டம்ங்கிறது ஒரு கம்யூனிட்டி, அதில் பயோட்டிக்கும் இருக்கும் அண்ட் ஏபயோட்டிக்கும் இருக்கும்.
பயோட்டிக் அண்ட் அபயோட்டிக் அதோட இன்டர் ரிலேஷன்ஷிப்ஸ் அதோட அந்த கம்யூனிட்டி அதுதான் ஈக்கோசிஸ்டம் சொல்கிறோம். பயோட்டிக்னா என்ன, அபயோட்டிக்னா என்னென்னா, பயோட்டிக்ங்கிறது லிவிங் பீயிங்ஸ் அண்ட் அபயோட்டிக் பார்த்திங்கன்னா நான் லிவிங்னா ஃப்ளோரா ஃபானா இன்க்ளூடிங் ஃப்ளோரா ஃபானா அது எல்லாமே வரும். ஃப்ளோராங்கிறது அனிமல்ஸ், அதாவது பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் தான். ஃப்ளோரா ஃபானாங்க பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அண்ட் அபயோட்டிக் ஃபேக்டர்னு சொல்லும் போது நான் லிவிங். இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இது ரெண்டோட இன்டர் ரிலேஷன்ஷிப்பை அதை தான் பார்த்திங்கன்னா ஈக்கோசிஸ்டம். இந்த கம்யூனிட்டி தான் நம்ம ஈக்கோசிஸ்டம்னு சொல்கிறோம். இது யார் சொன்னாங்கன்னா ஏஜி டான்ஸ்லே வந்து 1935 சொல்லியிருக்காரு. இந்த பாயிண்ட், the ecosystem is a community of biotic and abiotic factors and their interrelationshipனு சொன்னவர் ஏஜி டான்ஸ்லே in 1935 சொல்லியிருக்காரு. இப்போ பயோடைவர்சிட்டி அப்படின்னா என்ன? The presence, what is biodiversityனா the presence of a large number of species in a particular ecosystem is called biological diversity or in short biodiversity. லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு ஈக்கோசிஸ்டம்னா என்னென்னு பார்த்தோம். லார்ஜ் நம்பர் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு ஈக்கோசிஸ்டத்தில் பார்த்திங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆகிருக்குன்னா அதுதான் நம்ம பயாலஜிக்கல் டைவர்சிட்டின்னு சொல்லுவோம். இது ஷார்ட்டாக நம்ம பயோடைவர்சிட்டி. இப்போ இந்த பயோடைவர்சிட்டிங்கிறத ஃபர்ஸ்ட் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா வால்டன் ரோசன் இந்த இயர்ல 1985. பயோடைவர்சிட்டிங்கிற வேர்டை ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணவர் வால்டர் ரோசன் 1985. அண்ட் இதை பயோடைவர்சிட்டிங்கிற டிஃபைன்டு பை இடி வில்சன். யார் டிஃபைன் பண்ணாங்கன்னா இடி வில்சன் டிஃபைன் பண்ணியிருக்காரு பயோடைவர்சிட்டிங்கிறத. இப்போ நம்ம ஈக்கோசிஸ்டம்னா என்னென்னு பார்த்தாச்சு அண்ட் பயோடைவர்சிட்டி என்னென்னு பார்த்தாச்சு. இதோட கேரக்டரிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசத்தோட கேரக்டரிக் ஃபீச்சர்ஸ் நம்ம என்னென்னு பார்க்கலாம். Characteristic features of living organism. Living organism show a variety of unique character different from non-living matter. Living organism பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு யூனிக்கான கேரக்டர் non-living matterலேருந்து லிவிங் ஆர்கானிசம் ரெண்டு இதுக்குமே அதுக்கு லிவிங் ஆர்கானிசம்னு பார்க்கும்போது இதோட ரிலேட் பண்ணும்போது இதுக்கு நிறைய யூனிக்கான கேரக்டர்ஸ் இருக்குது. அதோட கீ கேரக்டர்ஸ் என்னென்னா கீ கேரக்டர் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் என்னென்னா செல்லுலர் ஆர்கானைசேஷன், அதாவது செல் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் நியூட்ரிஷன், அது ஆட்டோட்ராபிக்கா ஹெட்ரோட்ராபிக்கா செல்ஃப் ப்ரிப்பேர் பண்ணதா இல்லை டிபெண்டில் பண்ணி இருக்குதா அப்படின்னு பார்க்குறது. அண்ட் ரெஸ்பிரேஷன், அது ஏபயோட்டிக்கா இல்லைன்னா அதாவது ஏரோபிக்கா ஏனரோபிக்கா, அது ஆக்சிஜனை டிபெண்ட் பண்ணியிருக்கேன் அண்டு ஆக்சிஜனை யூஸ் பண்ணாமல் இருக்குதான்னு பார்க்குறது. அண்ட் மெட்டபாலிசம், கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது. அண்ட் க்ரோத்து அண்ட் ரெஸ்பான்ஸ் டு சிமிலிங்கிறது என்னென்னா இப்போ ரியாக்ட் பண்ணுறது. ஒரு இப்போ யாராவது பின்னை வச்சு குத்துனாங்கன்னா, இப்போ ஒரு ஹேண்ட்லேயே பின்னை வச்சு குத்துனாங்கன்னா அந்த இடத்துல நம்ம கையை வந்து பார்த்திங்கன்னா சடனாக எடுப்போம் இல்லையா, ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் ரெஸ்பான்ஸ் டு சிமிலி. அண்ட் மூமெண்ட் அண்ட் ரீப்ரொடக்ஷன், எக்ஸ்க்ரீஷன், அடாப்டேஷன் அண்ட் ஹீமோஸ்டாட்டஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா கீ கேரக்டர். லிவிங் ஆர்கானிசத்தோட கீ கேரக்டர் என்னென்னா இதெல்லாம் வரும். செல்லுலர் ஆர்கானைசேஷன், நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், மெட்டபாலிசம், க்ரோத், ரெஸ்பான்ஸ் டு சிமிலி, மூமெண்ட், ரீப்ரொடக்ஷன், எக்ஸ்க்ரீஷன், அடாப்டேஷன் அண்ட் ஹீமோஸ்டாட்டஸ். நிறைய சயின்டிஸ்ட்டும் டாக்ஸானமிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இந்த லிவிங் ஆர்கானிசனை பார்த்திங்கன்னா ஸ்டடி நிறைய அப்சர்வ் பண்ணி அதை டாக்குமெண்டேஷனாக பண்ணியிருக்காங்க. இதனால தான் நம்மளால் அந்த லிவிங் ஆர்கானிசனை பற்றின இன்டர் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் நம்மளால் ஈஸியாக அப்சர்வ் பண்ணி படிக்க முடியுது. த கீன் அப்சர்வேஷன் ஹேஸ் லீட் டு த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அண்ட் த ஸ்டடி ஆஃப் தேர் இன்டர் ரிலேஷன்ஷிப். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்க போகிறது நீட்ஸ் ஃபார் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷனோட நீட்ஸ் என்ன, அது என்னோட தேவை என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நிறைய இடத்த நம்ம க்ராஸ் பண்ணி வந்திருப்போம். ஸ்பெசிஃபிக் கேட்டகரிஸில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா சூப்பர் மார்க்கெட்னு சொல்லலாம். இப்போ சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஷெல்ஃப்ஸில் ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு இடத்துல அதாவது க்ராசரிஸ் தனியாக, காஸ்மெட்டிக்ஸ் தனியாக, டாய்ஸ் தனியாக, ஸ்டேஷ்னரிஸ் தனியாக அண்ட் ஸ்நாக்ஸ் தனியாக, யூட்டன்சில்ஸ் இதெல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக பார்த்திங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இதனால் நம்ம கடைக்கு போகும்போது கூட க்ராசரிஸாக அந்த சைடு நம்ம போய் க்ராசரிஸ் அந்த ஷெல்ஃப்க்கு போய் அங்கே போய் ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். காஸ்மெட்டிக்ஸ்னால் காஸ்மெட்டிக் தனியாக அண்ட் ஸ்டேஷ்னரி ஐட்டம் என்ன ஸ்டேஷ்னரி ஐட்டம் தனியாக அங்கே போய் நம்ம பார்த்துக்குவோம். இதெல்லாமே பார்த்திங்கன்னா கம்பைன் ஆகி எல்லாமே ஒரு கம்பைன் ஆகி அதாவது எல்லாமே மிக்ஸாக இருந்துச்சுன்னா அது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கும் சரி சேல்ஸ் பர்சனுக்கும் சரி நிறையா டைம் வந்து அது எங்கே தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய டைம் வந்து செலவாகும். இதே மாதிரி தான் லைப்ரரிஸில் புக்ஸை வந்து ஆல்ஃபபெட்டிக்கலாக
இதுனா ஆட்டோபயோகிராஃபிஸ் தனியாக, நாவல்ஸ் தனியாக, கிட்ஸ் ஸ்டோரிஸ் தனியாக, சயின்ஸ் ஃபிக்ஷன்ஸ் அண்ட் இந்த மாதிரி மேகசின்ஸ் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்கும். இதெல்லாம் தனித்தனியாக ஆட்டோபயோகிராஃபினா இந்த செல்ஃபு அண்ட் நாவல்ஸ்னால் இந்த சைடு. இப்போ இதே இது கம்பைன் ஆயிருந்துச்சுன்னா ஆட்டோபயோகிராஃபி தேர்றது. குறிப்பாக இப்போ நம்ம ஆட்டோபயோகிராஃபி தேரணும்னா கம்பைன் ஆகிருக்கும் போது நம்மளுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும் இல்லையா, நிறைய டைம் செலவாகும். இதே மாதிரி தான் நம்ம லிவிங் ஆர்கானிசத்தை பற்றி படிக்கிறதும் ஒரு இம்பாசிபிளாக தான் இருக்கும். நம்ம லிவிங் ஆர்கானிசத்தை பற்றி படிக்கிறது இம்பாசிபிளான ஸ்டடியாக தான் இருக்கும். ஹென்ஸ் இட் பிகம்ஸ் நெசசரி டு devise some means and methods to make this possible and this process is called. இதை பார்த்தீங்கன்னா இது நீட்ஸ் அண்ட் சம் மீன் இது எல்லாமே பாசிபிள் ஆக்கிறதுக்கு, இம்பாசிபிள்னு சொன்னாலே அது நம்ம எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது லிவிங் ஆர்கானிசம். இதை பாசிபிள் ஆக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன். இந்த ப்ராசஸ் தான் கிளாசிஃபிகேஷன் சொல்கிறோம். இப்போ கிளாசிஃபிகேஷன் பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் திங்ஸ் ஆர் குரூப்ட் இன்டு கன்வீனியன்ட் கேட்டகரி. கிளாசிஃபிகேஷனுங்கிறது அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கன்வீனியன்ட்டான கேட்டகரியில் குரூப் பண்ணுறோம் இல்லையா, அதை நம்ம கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம். பேஸ்ட் ஆன் ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர். ஈஸியாக அப்சர்வபிள் கேரக்டரில் குரூப் பண்ணுறோம் இல்லையா நம்ம கன்வீனியன்டான கேட்டகரியில், அதுதான் கிளாசிஃபிகேஷன். இந்த ப்ராசஸ் தான் கிளாசிஃபிகேஷன் சொல்கிறோம். The scientific term used for these categories is scientific term. இந்த categories யூஸ் பண்ணுற scientific term என்னென்னா taxa. taxoனுங்கிறது சிங்குலர் அண்ட் taxa indicates categories at different level. taxa பார்த்திங்கன்னா கேட்டகரிஸ் நிறையா டிஃப்ரெண்ட்டான லெவல்ஸில் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா கிங்டம் அனிமேலியா, இதில் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். அதாவது எக்ஸாம்பிள் ரெப்டைல்ஸ், மேமல்ஸ் இந்த மாதிரி நிறையா. பேஸ்ட் ஆன் தேர் கேரக்டர், இந்த கேரக்டரை பொறுத்து தான் ஆல் லிவிங் ஆர்கானிசம் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு டிஃப்ரெண்ட் டாக்ஸா. கேரக்டரிஸ்டிக் இது ஒவ்வொரு இதோட கேரக்டரை பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா கேரக்டரிஸ்டிக் பொறுத்து தான் ஒவ்வொரு எல்லா லிவிங் ஆர்கானிசத்தையும் ஈஸியாக ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான டாக்ஸால் கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. திஸ் சயின்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், இந்த சயின்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தான் டெக்ஸானமி. சயின்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இஸ் கால்ட் டெக்ஸானமி. இப்போ எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் along with the development process and ecological information of organism are essential as they form basic of the taxonomical studies. Hence, characteristic identification, nomenclature and classification are the scientific stages that are basic to taxonomy. taxonomy-ஓட basic என்னென்ன ஸ்டேஜஸ்னு பார்த்தோன்னா, அதாவது கேரக்டரிஸ்டிகேஷன், ஐடென்டிஃபிகேஷன், நோமென்க்ளேச்சர் அதை நேம் பண்ணுறது, அதை ஐடென்டிஃபை பண்ணுறது அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆர் த சயின்டிஃபிக் ஸ்டேஜஸ் பேசிக் டு த taxonomy. இப்போ வாட் ஆர் த பேசிக் நீட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்? பேசிக் நீட் ஃபார் கிளாசிஃபிகேஷன் ஆர் நம்ம என்னென்னு பார்த்தோம்னா, டு ஐடென்டிஃபை அண்ட் டிஃப்ரென்ஷியேட் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷிஸ். ஒரு இதை க்ளோஸ்லி ரிலேட்டடான ஸ்பீஷஸை ஐடென்டிஃபை பண்ணுறக்கும் அண்ட் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறக்கும் இது பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் டு நோ த வேரியேஷன் அமாங் தி ஸ்பீஷீஸ் நடுவில் இருக்குது அதோட வேரியேஷனை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த எவல்யூஷன் ஆஃப் த ஸ்பீஷீஸ், இந்த ஸ்பீஷீஸோட எவல்யூஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறக்கும் இது பார்த்திங்கன்னா இது ஒரு நீடாக இருக்குது. அண்ட் டு கிரியேட் அ ஃபைலோஜெனடிக் ட்ரீ அமாங் தி டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். இது ஃபைலோஜெனடிக் ட்ரீங்கிறது வேறு இதெல்லாம் மைண்ட் மேப்பாட்டாக இருக்கும். அண்ட் டு கிரியேட் அ ஃபைலோஜெனடிக் ட்ரீ அமாங் டிஃப்ரெண்ட் குரூப்ஸை ஃபைலோஜெனடிக் ட்ரீயாக க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் டு கன்வீனியன்ட்லி ஸ்டடி லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசத்தை பற்றி ஒரு கன்வீனியன்ட்டான ஸ்டடிக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எல்லாம் தான் கிளாசிஃபிகேஷனோட பேசிக் நீட்ஸாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு டாபிக் என்னென்னா 1.3 டெக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸ். டெக்ஸானமி அண்ட் சிஸ்டமேட்டிக்ஸை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். டெக்ஸானமி க்ரீக்கில் டாக்ஸிஸ் அப்படிங்கிறது அரேஞ்ச்மெண்ட், நோமஸ்ங்கிறது வேறு எதுவும் லா. டெக்ஸானமிங்கிறது இஸ் அ சயின்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். லிவிங் ஆர்கானிசத்தை ஒரு சயின்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட்டில் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் டெக்ஸானமி. அலாங் வித் எதோடலாம் தான் கிளாசிஃபிகேஷன், அதை டிஸ்கிரிப்ஷன், அதை ஐடென்டிஃபை பண்ணுறது அண்ட் நேமிங் ஆஃப் ஆர்கானிசம். அந்த ஆர்கானிசத்தை நேம் பண்ணுறது. ஆர்கானிசத்தை நேம் பண்ணுறதுனா ஃப்ளோரா அண்ட் ஃபானா, அதாவது ஃப்ளோரா பிளான்ட்ஸ் அண்ட் ஃபானாங்கிறது அனிமல், இன்க்ளூடிங் மைக்ரோ ஆர்கானிசம் ஆஃப் தி வேர்ல்டு இருக்குது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா டாக்ஸானமிங்கிறது சயின்ஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். அதுதான் நம்ம பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அலாங் வித் எதோடலாம் வருதுன்னா கிளாசிஃபிகேஷன், டிஸ்கிரிப்ஷன், ஐடென்டிஃபிகேஷன், நேமிங் ஆஃப் ஆர்கானிசம். இது ஆர்கானிசம் சொல்லும் போது ஃப்ளோரா, ஃபானா அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம் வேர்ல்டு இருக்க எல்லாமே பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணுது. இதுதான் நம்ம டாக்ஸானமின்னு சொல்கிறோம். இப்போ இந்த வேர்ட் டாக்ஸானமியை யார் காயின் பண்ணாங்கன்னா
பெரேமஸ் டி கேண்டூல் எந்த இயர்லனா 1813 வந்து டாக்ஸானமிங்கிறத காயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் டாக்ஸானமி இஸ் அ தியரட்டிக்கல் ஸ்டடி ஆஃப் கிளாசிஃபிகேஷன். டாக்ஸானமி பார்த்திங்கன்னா இது வந்து தியரட்டிக்கல் ஸ்டடி. இது என்ன பண்ணுன்னா டிஃபைன் பிரின்சிபல் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர். டிஃபைன் பிரின்சிபல் ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே இந்த டாக்ஸானமி வந்து ஃபாலோ பண்ணுது. அண்ட் அரிஸ்டாண்டில் தான் இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி. அதாவது கிளாசிக்கல் டாக்ஸானமியோட ஃபாதர் யாருன்னா அரிஸ்டாண்டில். அரிஸ்டாண்டில் இஸ் த ஃபாதர் ஆஃப் கிளாசிக்கல் டாக்ஸானமி. அதே இது மாடர்ன் டாக்ஸானமியோட ஃபாதர் யாருன்னா அண்ட் கேரோலஸ் லினேனஸ் தான் பார்த்தீங்கன்னா இஸ் த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் டாக்ஸானமி. மாடர்ன் டாக்ஸானமியோட ஃபாதர் கேரோலஸ் லினேனஸ் அண்ட் கிளாசிக்கல் டாக்ஸானமியோட ஃபாதர் அரிஸ்டாண்டில். அண்ட் டாக்ஸானமி காயின் பண்ணவர் அகஸ்டின் தான் 1813 பார்த்தீங்கன்னா காயின் பண்ணியிருக்காங்க வேர்டை. நெக்ஸ்ட் இப்போ சிஸ்டமேட்டிக்ஸுங்கிறது க்ரீக்கில் சிஸ்டம் விச் மீன்ஸ் அன் ஆர்டர். இப்போ சிஸ்டமேட்டிக்ஸும் சரி டாக்ஸானமியும் சரி பார்த்திங்கன்னா ரெண்டுமே சிமிலராக தான் இருக்குது. ரெண்டோட கோலுமே ஸ்டிப்புலேட்டட் ரூல்ஸ் their goal is to classify organism with stipulated rules. அதாவது ப்ராப்பரான ரூல்ஸ் அதை கிளாஸிஃபை பண்ணுறது தான் ரெண்டு இதோட கோலாகவுமே இருக்குது. இப்போ மெயின் க்ரைட்டீரியா ஆஃப் சிஸ்டமேட்டிக்ஸோட மெயினான க்ரைட்டீரியா என்னென்னா, அதாவது அது கோல் என்னென்னா, மெயினான கோல் என்னென்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறது, அதை டிஸ்கிரைப் பண்ணுறது அண்ட் அந்த நேமிங் அரேஞ்ச்மெண்ட், அதை அரேஞ்ச் பண்ணுறது, அதை பார்த்திங்கன்னா ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறது. ப்ரிசர்வ் பண்ணி அதை டாக்குமெண்ட்டை நம்ம டாக்குமெண்டிங்னா வேறு எதில் ரிட்டனாக கைப்பட எழுதுறது. அதான் ஆர்கானிசத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது, டிஸ்கிரைபிங், நேமிங், அரேஞ்ச்மெண்ட், ப்ரிசர்விங் அண்ட் டாக்குமெண்டிங் த ஆர்கானிசம். இதுதான் மெயின் க்ரைட்டீரியாவாக இருக்குது. சிஸ்டமேட்டிக்ஸோட மெயின் க்ரைட்டீரியானா இதெல்லாம் தான். அப்பார்ட் ஃப்ரம் தி above said features, இந்த ஃபீச்சர்ஸை தவிர ஐடென்டிஃபையிங், டிஸ்கிரைபிங், நேமிங், அரேஞ்ச்மெண்ட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே, இந்த ஃபீச்சர்ஸை தவிர எவல்யூட்ரி ஹிஸ்ட்ரி ஆஃப் த ஸ்பீஷீஸும் அண்ட் த என்விரான்மெண்டல் அடாப்டேஷன், அது எப்படி என்விரான்மெண்ட்டில் அடாப்ட் பண்ணுதுனும் அண்ட் அதோட இன்டர் ரிலேஷன்ஷிப் என்ன, பிட்வீன் த ஸ்பீஷீஸோட இன்டர் ரிலேஷன்ஷிப் என்ன ஆர் ஆல்சோ பி இன்வெஸ்டட் இன் சிஸ்டமேட்டிக்ஸ். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக்ஸில் இன்வெஸ்டிகேட் பண்ணுறது தான். இப்போ ஓகே, நம்ம சிஸ்டமேட்டிக்ஸ் அண்ட் டாக்ஸானமி சிஸ்டமேட்டிக்ஸ்னால் என்ன நம்ம பார்த்தோம், மெயின் க்ரைட்டீரியா பார்த்தோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் த ஃபீச்சர்ஸ் தவிர வேறு என்னென்னு நம்ம பார்த்தோம், வேறு என்னென்ன இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். அண்ட் அரிஸ்டாண்டில்ங்கிறது கிளாசிக்கல் டாக்ஸானமியோட ஃபாதர் அண்ட் மாடர்ன் டாக்ஸானமி ஃபாதர் யாருன்னா கேரோலஸ் லினேனஸ். அண்ட் வேர்டை காயின் பண்ண வர அகஸ்டின் எப்போனா 1813. இப்போ நம்ம டாக்ஸானமி இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் வரைக்கும் நம்ம டாபிக் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் கிளாசிஃபிகேஷன் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள், த்ரிஷா மேத்தமேட்டிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.